ஹலோ! இன்னைக்கு நம்ம நல்ல க்ரீமியா, ரிச்சா ஒரு எக் குருமா தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 4 எக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, க்ரீம் வேணும். 2 வெங்காயம் வேணும். அப்புறம் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, எக் கரி மசாலா. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது 2ம் கலந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா. ஒரு 2 பச்சை மிளகா இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, கொஞ்சம் லைட்டா சாப் பண்ணி வச்சிருக்கோம். இது மைல்டா வரும். உங்களுக்கு இந்த கிரேவி க்ரீமியா, மைல்டா வரும். ஸோ இது கொத்தமல்லி கார்னிஷ் பண்றதுக்கு. இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேனை வச்சுட்டோம். இப்போ 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ண போறோம் இதுல. ஸோ இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஸோ வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த கிரேவி கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த எக்கு பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்மளுக்கு அந்த யோக் நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இது ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா சொன்னோம் பார்த்தீங்களா, எக்கரி மசாலா, அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணணும். இந்த மசாலா கொஞ்சம் இந்த வெங்காயத்தோடு கலந்த பின்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அது குக் ஆகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா எக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த யோக்கை மாத்திரம் தனியாக எடுக்கணும். ஸோ அதை ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மேஷ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு அந்த க்ரீமினஸ் கொடுக்கும் அந்த குருமா கிரேவிக்கு. ஸோ இதை லம்ப்ஸ் இல்லாத மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் இந்த க்ரீமு. இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இதை நம்ம அந்த ஆனியன் எல்லாம் இது பண்ணி வச்சோம் பார்த்தீங்கன்னா, குக் பண்ணி வச்சோம்ல, இதை இதோட ஆட் பண்ண போகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். மூடியெல்லாம் போட வேண்டாம், இதுவே கொஞ்சம் திக்கன் ஆகும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணலாம். நம்ம க்ரீம் ஆட் பண்ணதுனால ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச அந்த முட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம கார்னிஷ்க்கு கொத்தமல்லியும் போட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. க்ரீமி ரிச் முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த கிரேவி. இது ரைஸோட, நான் இல்லை தோசை, ஃப்ரைட் ரைஸோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த க்ரீம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ்யூ நட் இருக்குது பார்த்தீங்களா, அது
கொஞ்சம் ஒரு ஒரு 5, 6 எடுத்து ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சு அதை கூட நீங்கள் மிக்சியில் அடித்து போட்டிங்கன்னா அது நல்ல சில்கியாக வரும். ஸோ அதுதான். ஸோ க்ரீம் இல்லைன்னா நீங்கள் அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டு கூட போட்டு குக் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரிச் அண்ட் க்ரீமி எக் கறி.